நீர்கொழும்பு சிறை மோதலுக்கு பின்னால் சதி திட்டமா கண்டறிய விசாரணை. போக்குவரத்து அபராதங்களை செலுத்துமாறு வரும் போலி குறுஞ்செய்திகள் குறித்த எச்சரிக்கை. சுரேஷ் சாலை மற்றும் பிள்ளையானால் இலங்கைக்கு மீண்டும் ஆபத்து, சிக்கலாக மாறும் தொடர் தடுப்பு காவல். பந்துல குணவர்த்தன வெளியிட்ட தகவல். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், மேலும் 2 அதிகாரிகள் உயிரிழப்பு. தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் பொதுவான விடயங்களில் இணைந்து செயற்பட 3 முக்கிய விடயங்களில் இணக்கப்பாடு. நீதியமைச்சர் பதவி விலக வேண்டும், நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களிடம் வெல்லும், உதய கம்மன்பில தெரிவிப்பு. அரசாங்கத்தின் முறைகேடுகளுக்கு எதிராக ஒன்றிணையுமாறு விடுத்த அழைப்புக்கு பிரதான எதிர்க்கட்சி மதிப்பளிக்கவில்லை, சாகர காரியவசம் குற்றச்சாட்டு. மஹிந்த நாமல் மீது அவதூறு பழி சுமத்துவது அரசாங்கமும் விடுதலை புலிகள் சார்பு குழுக்களுமே, பொதுஜன பிரமுன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. நீதியின் ஓலம் 2 ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை தமிழர் தாயகம் எங்கும் முன்னெடுப்பு. யாழில் பேரெழுச்சியுடன் இறுதி நிகழ்வுகள். மன்னார் நறுவலிக்குளம் சர்வதேச விளையாட்டு மைதானம் கட்டுமான பணிகளை விரைவுபடுத்த அமைச்சர் நேரில் ஆய்வு. முன்பள்ளி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஆடைகள், விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு சமமான வாய்ப்பு, அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. யாழில் ராணுவ மரக்கறிகளை விற்பனை செய்வது நிரூபணம், பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் பொய் அம்பலம். நீர்கொழும்பு சிறைச்சாலை கூரையின் மேல் போராடிய வைத்தியபீட மாணவி, வைரலாகும் உருக்கமான கதை முற்றிலும் பொய்யின் அம்பலம். அதிகார போதையால் சட்டத்தின் மேலாதிக்கத்தை பலவீனப்படுத்த வேண்டாம், அரசை கடுமையாக விமர்சித்த அலி சப்ரி. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் மேல் வட்டமிட்ட ட்ரோன், ஒருவர் கைது. கோட்டாபய ராஜபக்ச சாலைவை பாதுகாத்த நீதவான், ரகசிய செயற்பாடுகளும் அம்பலம். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். நேற்று மற்றும் இன்று அதிகாலை வேளையில் குறித்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 25 மற்றும் 39 வயதுடைய 2 சிறைச்சாலை அதிகாரிகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் 21 சிறை கைதிகளும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கமைய பதிவாகியுள்ள மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 31ஆக உயர்ந்துள்ளது. குறித்த மோதலில் காயமடைந்த மேலும் சில சிறை கைதிகளும் அதிகாரிகளும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் நீர்கொழும்பு வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரும் நீதியின் ஓலம் 2 எனும் போராட்டத்தின் கவனஈர்ப்பு போராட்டம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தாயக செயலணி அறிவித்துள்ளது. இது தொடர்பில் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்து இவ்வாறு தெரிவித்த தாயக செயலணி மேலும் கூறுகையில், எங்களுடைய ஈழ நாட்டிலே வடமாகாணத்திலே செம்மணி புதைகுழி தொடர்பாக எங்களுடைய உறவுகள் இணைந்து நடத்துகின்ற நீதியின் ஓலம் 2 தொடர்பான ஒரு ஊடக அறிக்கையை வழங்குவதற்காக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம், தாயக செயலணி மூலமாக. அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, எதிர்வரும் 14/7/2026 தொடக்கம் 17/7/2026 வரையான காலப்பகுதியில் நீதியின் ஓலம் 2 என்கின்ற ஒரு மாபெரும் கண்டனத்தினையும் எங்களுடைய பேரவலங்களை உலகறியச் செய்து நீதியின் முன் நிறுத்த வேண்டிய, சர்வதேசத்தின் முன் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடான நிலைக்கு நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். அண்மை காலமாக செம்மணி புதைகுழியிலிருந்து 400க்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. தோண்ட தோண்ட மனித எச்சங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சிறுவர்கள், பாலகர்கள், இளைஞர்கள், யுவதிகள், வயோதிபர்கள் என்கின்ற வயது வேறுபாடுகள், பாலின வேறுபாடுகளின்றி எலும்புக்கூடுகள் தொடர்ந்தும் காட்சியளித்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறாக 350க்கும் மேற்பட்ட
எலும்புக்கூடுகள் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வெளிக்கொணரப்படுகிறதே தவிர அவற்றிற்கான நீதி இன்றும் எங்கள் முன் கிடைத்திருக்கவில்லை. இவ்வாறாக 1996ஆம் ஆண்டு தொடக்கம் நடைபெற்ற இந்த அசாதாரண நாட்டினுடைய வன்முறை கலாச்சாரத்தின் மூலமாக கட்டவிழ்த்து விடப்பட்ட இந்த பேரவலத்தின் ஊடாக எங்களுடைய உயிர் எச்சங்கள் தொடர்ந்தும் பல பகுதிகளிலும், குறிப்பாக வடக்கு மட்டுமல்ல கிழக்கு மாகாணம் போன்ற பகுதிகளிலும் ஏனைய பிரதேசங்களிலும் இவ்வாறு மனித எச்சங்கள் தொடர்ந்தும் தோண்ட தோண்ட புதைகுழிகளாக மிதந்து கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் எங்களுடைய எழுச்சியினூடாகவும் கண்டனத்தினூடாகவும் உலகறியச் செய்து சர்வதேச பொறிமுறை ஊடாக எங்களுடைய மக்களுக்கான நீதியை கோருவதற்கான, எங்களுக்குரிய சரியான நீதி பொறிமுறையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கண்டன பேரணியும் ஆர்ப்பாட்டமும் தொடர்ந்து நடைபெறுவதற்காக உங்களை எல்லோரையும் சர்வதேச மட்டத்திற்கு எடுத்து எம்புவதற்காகவும் எல்லோரையும் ஒருமித்த குரலோடு பயணிப்பதற்காக அறைகூவி அழைக்கின்றோம். தொடர்ந்தும் இங்கே செம்மணி புதைகுழி மட்டுமல்ல, இங்கே தாயக செயலணி மூலமாக சென்ற ஆண்டு கூட இந்த நீதியின் மூலம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. ஐநாவினுடைய மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் அவர்களிடம் நேரடியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான அறிக்கைகள் மற்றும் இங்கே மனித பேரபலங்கள் உரிமைகள் மறுக்கப்படுகின்ற ஒவ்வொரு கட்டங்களிலும் பேரெழுச்சியாக எங்களுடைய போராட்டங்களினுடைய வடிவங்களை எழுத்து மூலமாகவும் ஒலி வடிவமாகவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த கூட்டத்தொடரிலே சென்றடைவதற்காக இங்கே புலம்பெயர் தேசத்து உறவுகளினுடைய ஒத்துழைப்போடும் தாயக மக்களினுடைய உணர்வெழுச்சியுடனும் தொடர்ந்தும் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். ஆகவே தாயக செயலணி மூலமாக நடைபெறுகின்ற இவ்வாறான போராட்டங்கள், இவ்வாறான உணர்வெழுச்சிகளின் கூடிய எழுத்தியம்புகைகள் எல்லாவற்றிற்கும் தமிழ் பேசும் உறவுகள், வெகுசன அமைப்புகள், ஊடகங்கள், பொது அமைப்புகள் எல்லோரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். எங்களுக்குரிய நீதி பொறிமுறை சர்வதேச அழுத்தங்களின் ஊடாக கிடைக்கப்பெற வேண்டும். சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பின் ஊடாக எங்களுடைய நீதி கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒன்றித்து பயணித்து இந்த போராட்டத்தின் மூலமாக தொடர்ந்து நாங்கள் வெற்றி அடைய வேண்டும். இதற்குரிய இலக்கினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய நீதி பொறிமுறையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான இந்த போராட்டத்திலே எல்லோரும் கலந்து கொண்டு தங்களுடைய பூரண ஒத்துழைப்பினை நல்கியுதவுமாறு தாயக செயலணி மூலமாக அன்பாக எல்லாரையும் அழைத்து நிற்கின்றோம். நன்றி. தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தமது சமூகங்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் இணக்கப்பாட்டை உருவாக்கவும் பொதுவான தளம் ஒன்றை உருவாக்குவதற்கும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தமது கொள்கை மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளை தனித்தனியாக பேணுவதற்கும் முன்வைப்பதற்கும் சுதந்திரம் இருப்பதை ஏற்றுக்கொண்ட பிரதிநிதிகள் பொதுவான நலன்கள் காணப்படும் விடயங்களை அடையாளம் கண்டு சாத்தியமான சந்தர்ப்பங்களில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு பொறிமுறையாக இந்த தளம் அமையும் என தெரிவித்தனர். இதன்போது 3 முக்கிய விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டது. புதிய அரசியலமைப்பு. அரசாங்கம் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதற்காக வழங்கிய உறுதிமொழியை பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் ஒருமித்த கோரிக்கை ஒன்றை முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டதுடன் புதிய அரசியலமைப்பு நீதியும் சமத்துவமும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வும் உறுதி செய்யப்படும் வகையில் அதிகபட்ச அதிகார பகிர்வை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மாகாண சபை தேர்தல்கள் ஒரு வருட காலத்திற்குள் நடத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்திருந்த போதிலும் தொடர்ச்சியாக இடம்பெறும் தாமதங்கள் குறித்து பிரதிநிதிகள் கவலை வெளியிட்டனர். மேலும் ஜனநாயக பங்கேற்பையும் பிராந்திய பிரதிநிதித்துவத்தையும் உறுதி செய்வதற்காக மாகாண சபை தேர்தல்களை மேலும் தாமதமின்றி நடத்துமாறு ஒருமித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அனைத்து சமூகங்களையும் பாதிக்கும் காணி பிரச்சினைகள். நாட்டின் 3 சமூகங்களையும் பாதிக்கும் தீவிரமான காணி தொடர்பான பிரச்சினைகள் தொடர்ந்து காணப்படுவதாக பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நீண்டகால பிரச்சினைகளுக்கு பாதிக்கப்பட்ட சமூகங்களுடன்
அரசாங்கத்துடன் அர்த்தமுள்ள கலந்துரையாடல்களை முன்னெடுத்து நியாயமான மற்றும் நிலையான தீர்வுகளை வழங்க வேண்டியதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. இந்த பொது தளத்தினூடாக தொடர்ச்சியான உரையாடல்களை முன்னெடுப்பதற்கான உறுதிப்பாட்டை பிரதிநிதிகள் மீண்டும் தெரிவித்ததுடன் இந்த விடயங்களில் பொதுவான அணுகுமுறை ஒன்றை உருவாக்குவது நல்லிணக்கம், ஜனநாயக ஆட்சி மற்றும் அனைத்து சமூகங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு பங்களிக்கும் என நம்பிக்கை வெளியிட்டனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் மேலே ட்ரோனை பறக்கவிட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் மேலே நேற்று மாலை 5 மணியளவில் அடையாளம் காணப்படாத ட்ரோன் ஒன்று சில நிமிடங்கள் வட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் ட்ரோனை அவதானிப்பதற்குள் அது அங்கிருந்து அகன்றதால் பெரும் பரபரப்பு நிலவியுள்ளது. இதே நேரம் இந்த ட்ரோனை இயக்கியவர்கள் தொடர்பில் கண்டறியுமாறு சிறைச்சாலை நிர்வாகத்தால் உடனடியாக யாழ்ப்பாணம் காவல்துறையினரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதோடு சிறை பாதுகாப்பும் உஷார் செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்பு இடம்பெற்ற தேடுதலின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் அமைக்கப்படும் பாலங்கள் தொடர்பில் கண்காணிப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட ட்ரோன் அது என கண்டறியப்பட்டுள்ளது. பாலங்களை கண்காணிக்க அனுமதி பெறப்பட்ட போதும் சிறைச்சாலையின் மேலாள் இயக்கமியக்காக ட்ரோனை இயக்கியவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுளம்புக்கடியிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்காக முன்பள்ளி சிறுவர்களுக்கும் கைகால்களை மூடும் வகையில் பொருத்தமான ஆடைகளை அணிவித்தவர்களை முன்பள்ளிகளுக்கு அனுப்புமாறு பெற்றோர்களிடம் கோருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஆரம்ப பிள்ளை பருவ தேசிய வார கொண்டாட்டம் குறித்த விழிப்புணர்வு ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்களிடையே டெங்கு பரவுவதை குறைக்கும் நோக்கில் கைகால்களை மூடும் வகையில் பொருத்தமான ஆடைகளை அணிந்து பாடசாலைக்கு வருவதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைக்கிறது. அதற்கமைய முன்பள்ளி சிறுவர் சிறுமிகளையும் நுளம்புக்கடியிலிருந்து பாதுகாப்பதற்கான கைகால்களை மூடும் வகையில் பொருத்தமான ஆடைகளை அணிவித்து முன்பள்ளிகளுக்கு அனுப்புமாறு அமைச்சர் பெற்றோரிடம் கேட்டுக்கொண்டார். இதேவேளை விசேட தேவையுடைய பிள்ளைகளை சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தி அவர்களுக்கு தனித்தனியாக கற்பிக்கும் பழைய முறையை கைவிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கமைய சமூக சேவை திணைக்களத்துடன் இணைந்து புதிய கூட்டு வேலை திட்டம் ஒன்று ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு மருத்துவ ஆலோசனைகளுடன் கூடிய செயற்பாடு சார்ந்த கல்வி முறையும் நடத்தை ரீதியான பழக்கப்படுத்தல்களும் அத்தியாவசியமானவை. அப்பிள்ளைகளை தனிமைப்படுத்தாமல் சாதாரண பிள்ளைகளுக்கு மத்தியிலே அவர்கள் வளர்வதற்கு தகுந்த வாய்ப்பளிப்பது மிகவும் முக்கியமானது என சுட்டிக்காட்டினார். இவ்வேலை திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு முதற்படியாக விசேட தேவையுடைய பிள்ளைகளை கையாளும் விதம் குறித்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் மற்றும் பயிற்சி அளிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் தனியார் துறையின் பங்களிப்புடன் இயங்கும் பல முன்னணி விசேட நிறுவனங்களும் இதற்கு பாரிய ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் கடந்த 2023 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நாட்டில் தற்போது புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 1,12,000 பாரியளவில் குறைவடைந்துள்ளதுடன் மறுபுறம் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் தற்போது ஆபத்தான மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் குழந்தைகள் பிறக்கும் வீதம் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக திருமணமாகாத பாடசாலை மாணவிகள் மற்றும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை தற்போதைய சூழலில் கணிசமாக உயர்வடைந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் எவ்வித பாதுகாப்புமின்றி பிறக்கும் இந்த அப்பாவி பிள்ளைகளின் பாதுகாப்பையும் உரிமைகளையும் உறுதிப்படுத்துவதே தார்மீக பொறுப்பாகும். எனவே இத்தகைய குழந்தைகளுக்கு தேவையான விசேட பாதுகாப்பை வழங்குவதற்கென பிரத்யேகமான விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்து அமைச்சு மட்டத்தில் தீவிர அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தினரால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும் இராணுவத்தினர் மரக்கறிகளை யாழ்ப்பாணத்தில் சந்தைப்படுத்தி வருகின்றமை நிரூபணமாகியுள்ளது. கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பாதுகாப்பு பிரதியமைச்சர் வலிவடக்கில் இராணுவத்தினரால் உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள காணிகளில் 1661 ஏக்கர் காணி இராணுவத்தினருக்கு தேவை எனவும் அவற்றுக்கான இழப்பீட்டை காணி உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் வலிவடக்கில் இராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தமது சுய தேவைக்கெனவும் தெரிவித்திருந்தார். பிரதியமைச்சரின் இந்த கூற்றினை முற்றாக நிராகரித்த வலிவடக்கு மக்கள் தாம் சொந்த இடங்களிலிருந்து விரட்டப்பட்டு 36 வருடங்கள் கடந்த நிலையிலும் எமது காணிகளை பாதுகாப்பு காரணம் என கூறி அடாத்தாக கையகப்படுத்தி அவற்றில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். நாம் எமது காணிகளை இழந்து வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கதியாக நிற்கும் போது எமது காணிகளில் விவசாயம் செய்யும் இராணுவத்தினர் விவசாய உற்பத்தி பொருட்களை பெருமளவில் விற்று லாபம் ஈட்டுகின்றனர்.
வருகின்றனர். ராணுவத்தினரின் இத்தகைய செயற்பாடானது உள்ளூர் விவசாயிகளின் வாழ்வாதாரங்களையும் பாதிக்கின்றது. வலிவடக்கில் ராணுவத்தினரின் விவசாய பண்ணைகளில் விளையும் விவசாய பொருட்களை பலாலி வீதி உரும்புராய் பகுதியில் உள்ள தனியார் பல்பொருள் அங்காடியின் மரக்கரை கொள்வனவு நிலையத்தில் ராணுவத்தினர் பெருமளவில் விற்பனை செய்து வருகின்றனர். இதற்கான ஆதாரமாக தம்மிடம் காணொலி பதிவுகள் உள்ளதாக கூறி அவற்றை ஊடகங்களுக்கு அனுப்பியுள்ளனர். மக்களின் காணி மக்களுக்கு என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் கடந்த ஆட்சியாளர்கள் போன்று பொய்யுரைத்து மக்களை ஏமாற்றாது காணிகளை மக்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். மன்னார் நறுவலிக்குளம் பகுதியில் பல ஆண்டுகளாக அடிக்கல் நாட்டப்பட்டு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டும் கிடப்பில் போடப்பட்டிருந்த சர்வதேச விளையாட்டு மைதான கட்டுமான பணிகளை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னுரிமை அடிப்படையில் மிக விரைவாக முன்னெடுத்து வருகிறது. இதன் ஒரு கட்டமாக குறித்த விளையாட்டு மைதானத்தின் கட்டுமான பணிகளின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் அதன் தரம் குறித்து ஆய்வு செய்வதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் நேற்று முன்தினம் மன்னாரிற்கு நேரில் வருகை தந்து மைதான பணிகளை பார்வையிட்டார். கடந்த காலங்களில் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்ற கூறப்பட்ட நிலையில் தற்போது அந்த பணிகளை பொறுப்பேற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்தவித இடைவெளியுமின்றி கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தியுள்ளது. இதனால் மன்னார் மாவட்ட விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் நீண்டகால கனவான சர்வதேச தரத்திலான இந்த விளையாட்டு மைதானம் மிக விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த களப்பார்வையின் போது விளையாட்டுத்துறை அமைச்சருடன் மன்னார் மாவட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்னார் மாவட்ட இணைப்பாளர்கள், விளையாட்டு உத்தியோகர்கள் மற்றும் பல முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டு கட்டுமான பணிகளின் தற்போதைய நிலை குறித்து கலந்துரையாடினர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட மோதலின் போது சிறைச்சாலை கூரையின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் கைதியொருவரை மையப்படுத்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் உருக்கமான பின்னணி கதை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என உண்மையை கண்டறியும் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மற்றும் 5ஆம் 6ஆம் தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் 29 பேர் உயிரிழந்ததுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த பதற்றமான சூழ்நிலையில் சில கைதிகள் சிறைச்சாலையின் கூரை மேல் ஏறி உரிமைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் இருந்த ஒரு பெண் கைதியின் தோற்றத்தை அடிப்படையாக வைத்து சமூக வலைதளங்களில் சந்துனி என்ற பெயரில் ஒரு சோகமான கதை வேகமாக பரப்பப்பட்டது. அதில் குறித்த பெண் பதுளையின் பிரபல பாடசாலையில் படித்து கொழும்பின் முன்னணி மகளிர் கல்லூரிக்கு தெரிவாகி வலைப்பந்தாட்ட போட்டிகளில் சிறந்து விளங்கிய ஒரு பிரகாசமான மாணவி என்றும் வாட்ஸ்அப் குழு ஒன்றின் மூலம் பழகிய காதலன் கொடுத்து அனுப்பிய பார்சலில் போதைப் பொருள் இருந்ததால் அவர் அறியாமலேயே கடத்தலில் சிக்கி 54 பிரிவின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார் என்றும் பின்னர் வெளியான உயர்தர பரீட்சை முடிவுகளில் அவர் வைத்தியப்படத்திற்கு தெரிவாக இருந்தமை தெரிய வந்தது என்று மிக உருக்கமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்வலைகளையும் அனுதாபத்தையும் ஏற்படுத்திய நிலையில் உண்மையை கண்டறியும் அமைப்பொன்று இதுகுறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுத்தது. இந்த கதையை தனது பேஸ்புக் பக்கத்தில் முதலில் பதிவிட்ட நலிந்த தனரஞ்சன் நபர் இது உண்மை கதையல்ல, பேஸ்புக் பக்கங்களில் பொழுதுபோக்கிற்காகவும் சமூகத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் நானே கற்பனையாக உருவாக்கிய கதை என்று ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அவர் தன்னை ஒரு புலனாய்வு ஊடகவியலாளர் என்று சமூக வலைதளங்களில் அடையாளப்படுத்தி இருந்த போதிலும் அவர் ஒரு புகைப்பட கலைஞர் மட்டுமே என்பதும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் சிறைச்சாலை தரப்பினரிடம் இதுகுறித்து வினவிய போது கைதிகளின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட முடியாது என தெரிவித்துள்ளனர். எனவே நீர்கொழும்பு சிறைக்கூரையின் மேல் போராடிய பெண் கைதி ஒரு வைத்திய மாணவி என்றும் காதலனால் ஏமாற்றப்பட்டு சிறை சென்றவர் என்றும் பரவும் செய்திகள் அனைத்தும் பேஸ்புக் பயனர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட முற்றிலும் கற்பனையான வதந்தி என்பது உறுதியாகியுள்ளது. நீதியரசரின் பதவிக்காலத்தை நீட்டித்தல் மற்றும் அரசாங்கத்தில் ஊழல் மோசடிகள் குறித்து பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அமைதி காப்பது துரதிருஷ்டவசமானது. அரசாங்கத்தின் முறைகேடுகளை சுட்டிக்காட்ட ஒன்றிணையுமாறு விடுத்த அழைப்புக்கு பிரதான எதிர்க்கட்சி மதிப்பளிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அதிருப்தி வெளிப்படுத்தினார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டின் குறுகிய காலப்பகுதி டெங்கு நோய் தீவிரமடைந்துள்ளது. இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் பலவீனமான நிர்வாகத்தை வெளிப்படுத்துகிறது. டெங்கு பரவல் தீவிரமடைவதற்கு ஜனாதிபதி மறைமுகமாக பொறுப்பு கூற வேண்டும். 2017ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்றங்கள் பலவீனமடைந்ததை தொடர்ந்து நாட்டில் டெங்கு நோய் தீவிரமடைந்தது. தற்போதும் அவ்வாறான தன்மையே காணப்படுகிறது. கொழும்பு உட்பட பிரதான நகரங்களில் சாலைகளில் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன. முறையான கழிவகற்றல் இன்மையால் இந்த நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீதியரசர்களின் பதவிக்கால
காலத்தை நீட்டிப்பதற்கு அரசாங்கம் ஜனநாயக விரோத செயற்பாட்டை தற்போது முன்னெடுத்துள்ளது. தமக்கு தேவையான நீதியரசர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி நீதித்துறையை பலவீனப்படுத்தவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இது ஜனநாயகத்திற்கு விடுக்கும் மரண அடியாகும். நீதியரசர்களின் பதவி காலத்தை நீட்டித்தல் உட்பட அரசாங்கத்தின் முறைகேடான செயற்பாடுகள் தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அமைதி காக்கிறது. இந்த முறையற்ற செயற்பாடுகளுக்கு எதிராக ஒன்றிணைவதற்கு பகிரங்க அழைப்பு விடுத்தோம். இருப்பினும் அதற்கும் இதுவரையில் பதில் கிடைக்கவில்லை. இது பிரதான எதிர்க்கட்சியின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது என்றார். அதிகாரம் கையில் இருக்கும்போது சுயாதீனமான நீதிமன்றம், சுதந்திரமான சட்டத்திறனிகள், தொழில் அல்லது சட்டத்தின் ஆட்சியில் முக்கியத்துவம் சில நேரங்களில் நமக்கு புலப்படாமல் போகலாம். எனினும் காலப்போக்கில் சூழ்நிலைகள் மாறும் போது ஒரு ஜனநாயக ஆட்சியை பாதுகாக்கும் பிரதான நிறுவனங்கள் அவைதான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் என்று முன்னாள் அமைச்சர் அலி சப்ரை தெரிவித்துள்ளார். நீதித்துறை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவித்த கருத்துக்கள், ஒரு சட்டத்திறனியின் பொறுப்பு சட்டத்தின் முன்னால் ஒவ்வொரு நபருக்கும் அச்சமின்றி சுதந்திரமாக மற்றும் நியாயமான முறையில் சட்ட பிரதிநிதித்துவத்தை வழங்குவதாகும். மக்களின் விமர்சனத்திற்குள்ளான நபர்களுக்கு முன்னிலையாகும் சட்டத்திறனிகளை கண்டிக்க முற்படுவது இறுதியில் நீதித்துறையின் அத்திவாரத்தை பலவீனப்படுத்துவதாகும். அதிகாரம் நிரந்தரமானது அல்ல, பதவிகள் நிரந்தரமானவை அல்ல. இன்று அரசாங்கமாக இருப்பது நாளை எதிர்க்கட்சியாக மாறலாம். இன்று குற்றம் சுமத்துபவர்கள் நாளை குற்றம் சுமத்தப்படுபவர்களாக மாறலாம். இன்று உங்களது எதிரியாக இருப்பவர் நாளை உங்களுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் சட்டத்திறனியாக மாறலாம். எனவே ஒரு சுதந்திரமான சட்டத்திறனிகள், தொழில், சுயாதீனமான நீதிமன்றம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது என்பது சட்டத்திறனிகளுக்கு அல்லது நீதிபதிகளுக்கு செய்யும் ஒரு சலுகை அல்ல. அது ஒவ்வொரு குடிமகனின் சுதந்திரம், உரிமைகள் மற்றும் கௌரவத்தை பாதுகாக்கும் அரசியலமைப்பு ரீதியான பாதுகாப்பாகும். அந்த நிறுவனங்களை நாம் பாதுகாக்க வேண்டியது இன்று அவற்றின் பாதுகாப்பு யாருக்கு தேவைப்படுகிறது என்று பார்த்தல்ல, நாளை ஒரு நாளில் அவற்றின் பாதுகாப்பு நமக்கே தேவைப்படலாம் என்பதை நாம் அறிந்திருப்பதனால் ஆகும். சட்டத்தின் ஆட்சி என்பது பலசாலிகளின் வரப்பிரசாதமல்ல, அது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததிலிருந்து ஒவ்வொரு குடிமகனையும் பாதுகாக்கும் இறுதி அரணாகும். அந்த பாதுகாப்பு உங்களுக்கு எப்போது தேவைப்படும் என்பதை யாரும் அறியார் என்று தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சமூக ஊடகங்கள் மற்றும் பாராளுமன்றத்தில் அவதூறு பரப்பி வருகின்றனர். மகிந்த நாமல் மீது அவதூறு பழி சுமத்துவது அரசாங்கமும் விடுதலை புலிகள் சார்பு குழுக்களும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் செயற்பாட்டாளர் பசன் கஸ்தூரி குற்றம் சாட்டியுள்ளார். அவதூறுகளுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இன்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்தோம். நாமல் ராஜபக்சவுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக ஒரு பொய் பிரச்சாரம் கொண்டு செல்லப்படுகிறது. நான் அது குறித்த மேலதிக விவரங்களை இந்த தருணத்தில் கூறப்போவதில்லை. ஏனெனில் ஒருபுறம் அது அவசியமற்ற பிரச்சாரத்திற்கு வழிவகுக்கும், மறுபுறம் இன்று நாம் கையளித்த முறைப்பாட்டின் விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரை பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புபடுத்தி திட்டமிட்ட முறையில் இரு பிரதான தரப்பினரை அவதூறான பழி சுமத்தல்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் முதலாவது தரப்பினர் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு சார்பான முகாம்களாகும். மாலிமாவை கேந்திரமாக கொண்டு இயங்கும் சமூக ஊடக கணக்குகள் மூலமே இந்த திட்டமிட்ட பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. அடுத்ததாக சமூக ஊடகங்கள் ஊடாக தமிழ் இளைஞர்களை இலக்கு வைத்து பிரிவினைவாத கருத்துக்களை பரப்பும் விடுதலை புலிகள் சார்பு குழுக்களும் இதை பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றன. குற்றவியல் ஆய்வுகளின்படி கொலை செய்தல், அச்சுறுத்தி பணம் பறித்தல், கொள்ளையடித்தல், கடத்தல், சட்டவிரோத ஆயுத பயன்பாடு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் ஆகியவை பாதாள உலக குழுக்களின் பிரதான செயற்பாடுகளாகும். எமக்கு சேறுபூசும் இந்த இரு தரப்பினரின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர்கள் இந்த அனைத்து குற்றங்களிலும் ஈடுபட்டதற்கான சான்றுகள் இந்நாட்டு வரலாற்றில் பதிவாகியுள்ளன. அரசாங்க தரப்பினர் போதைப்பொருள் ஒழிப்பு பற்றி பேசினாலும் கடந்த 1.5 வருட காலத்தில் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் போதைப்பொருள் விவகாரங்களில் சிக்கி கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஆனால் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலேயே இந்நாட்டில் இருந்த விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட அனைத்து பாதாள உலக குற்றச்செயல்களும் முழுமையாக அடக்கப்பட்டன என்பதை உண்மையான வரலாறாகும். முகநூல், போலி கணக்குகள் மூலம் அல்லது பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டோ கூச்சலிடாமல் தைரியம் இருந்தால் இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுமாறு சவால் விடுக்கிறோம் என்றார். சிறைச்சாலையில் இடம்பெறும் மோதல் மற்றும் பதிவாகும் உயிரிழப்புக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசனக் 2022 ஆண்டு காலப்பகுதியில் குறிப்பிட்டார். ஆகவே ஜனாதிபதியின் கருத்துக்கமைய தற்போதைய நீதியமைச்சர் உடன் பதவி விலக வேண்டும். நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்தாலும் மக்கள் மத்தியில் வெற்றி பெறும் என பிவித்திரஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்பில தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பிவித்திரஹெல உரிமைய கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும்
மேலும் தெரிவிக்கையில், சுங்கத்திலிருந்து எவ்விதமான பரிசோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு அளித்து ஒருவரிடமாகியுள்ள நிலையில் இதுவரையில் எவ்வித விசாரணைகளும் இடம்பெறவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் துறைமுக விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சரான சபாநாயகர் பிமல் ரத்நாயக்க, தன் மீது குற்றச்சாட்டுகள் ஏதும் காணப்பட்டால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தன்னை விசாரணைக்கு அழைத்திருக்கும். ஆனால் இதுவரையில் அவ்வாறான எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வினவிய போது விசாரணைகள் முறையாக இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட பிமல் ரத்நாயக்கவை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இன்று வரை விசாரணைக்கு அழைக்காமல் இருப்பது ஆணைக்குழுவின் சுயாதீனத்தன்மை கேள்விக்குள்ளாகியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் விடயத்தில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வினைத்திறனாகவும் விரைவாகவும் செயற்படுகிறது. ஆளும் தரப்பின் உறுப்பினர்களுக்கு ஆணைக்குழுவால் விசேட சலுகை வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை கண்டு ஆணைக்குழு அச்சமடைகிறதா என்று கேட்கிறோம். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் விவகாரத்தில் நீதியமைச்சருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரேரணையில் கைச்சாத்திட்டுள்ளது. இதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். சிறைச்சாலை நிலவும் நெரிசலை கட்டுப்படுத்த நீதியமைச்சர் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. 2024 முதல் 2026 வரையான காலப்பகுதியில் சிறைச்சாலையின் நெரிசல் 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் உள்ள கைதிகளில் 85% விளக்கமறியலில் உள்ளனர். இவர்களில் 75% போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவர்கள். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களின் வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கு அரச பகுப்பாய்வு திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. அதேபோல் சட்டம் அதிபர் திணைக்களம், கீழ் மற்றும் மேல் நீதிமன்றங்கள் நிலவும் ஆளணி பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதற்கு அமைச்சர் கவனம் செலுத்தவில்லை. ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தவில்லை. சிறைச்சாலையில் இடம்பெறும் மோதல் மற்றும் பதிவாகும் உயிரிழப்புக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க 2022 ஆண்டு காலப்பகுதியில் குறிப்பிட்டார். ஆகவே ஜனாதிபதியின் கருத்துக்கமைய தற்போதைய நீதியமைச்சர் உடன் பதவி விலக வேண்டும். நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்தாலும் மக்கள் மத்தியில் வெற்றி பெறும். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு கடந்த காலங்களில் குறிப்பிட்ட கருத்துக்கள் மற்றும் வெளிப்படுத்திய எதிர்ப்புகள் அனைத்தும் இன்று அவருக்கும் அரசாங்கத்திற்கும் எதிராக திரும்பியுள்ளது. இதனையே கர்மவினை என்பார்கள் என்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளில் சிஐடி பல விசேடமான தகவல்களை அம்பலப்படுத்தியுள்ளது. ஆனால் சில முக்கிய தகவல்கள் கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதியால் சுரேசாலை தரப்புக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்தோடு ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த மற்றும் அதனுடன் தொடர்புடைய மேலும் 7 பேர் மிகவும் ரகசியமான வாக்குமூலங்களை சிஐடியிடம் வழங்கியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு சுரேசாலை நேரடியாகவே தொடர்புடையவர் என்றும் அவர் தெளிவாக கூறியுள்ளார். அதாவது சுரேசாலையை சுற்றியிருந்த அவரது தீவிர ஆதரவாளர்களான 7 பேர் தான் இந்த சாட்சியங்களை வழங்கியுள்ளனர். அதற்கு மேலதிகமாக இந்த 7 சாட்சிகளும் கொழும்பு கோட்டை நீதவானிடம் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கு ஆரம்ப கட்டத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதன் போது கோட்டை நீதவானாக செயற்பட்டவர்தான் இசுரு நெத்திகுமார். அப்போது அவர் முன்னிலையில் தான் 7 பேரும் மிகவும் ரகசியமான வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர். பொதுவாக ஒரு நீதவான் முன்னிலையில் இவ்வாறானதொரு வாக்குமூலம் மிகவும் ரகசியமாகவே வழங்கப்படும். அவ்வாறான வாக்குமூலங்கள் பகிரங்க நீதிமன்றத்தில் புறப்படுவதில்லை. நீதவானின் உத்திபூர்வ அறையினுள் மிகவும் ரகசியமாக பெறப்படும். அப்பொழுது அந்த ரகசிய வாக்குமூலத்தை வழங்கும் போது அங்கு நீதவான், நீதிமன்ற சுருக்கெழுத்தாளர் மற்றும் தட்டச்சாளர் ஆகிய மூவர் மட்டும் தான் சம்பந்தப்படுவார்கள். அதற்கு மேலதிகமாக ரகசிய வாக்குமூலத்தை வழங்கும் நபர்கள் மட்டும் தான் சம்பந்தப்படுவார்கள். அந்த 7 நபர்களும் கூட தனித்தனியாகத்தான் அழைக்கப்படுவார்கள், ஒன்றாக அல்ல. அவ்வாறு வாக்குமூலங்கள் பெறப்பட்ட பிறகு அதனை எதிர்த்தரப்பு அல்லது வழக்காளி தரப்பு எந்த ஒரு தரப்பினரும் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. அதன் பிறகு நீதவான் அந்த வாக்குமூலங்களை பெற்ற பின்னர் அதை தனித்தனியாக முத்திரையிட்டு அவற்றை நீதவானிடம் தனிப்பட்ட பாதுகாப்பு பெட்டகத்தில் வைப்பார். அதை எந்த ஒரு நபரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏதேனும் ஒரு சட்ட பிரச்சனை ஏற்படும் போது அந்த வழக்குடன் தொடர்புடைய சட்ட ரீதியான ஒரு தீர்க்கமான கட்டத்தில் தான் கிடைக்கும். அவ்வாறு இல்லாமல் நீதிமன்றத்தில் இருக்கும் அந்த பெட்டகத்தில் முத்திரையிடப்பட்டுள்ள வாக்குமூலங்களை எடுப்பதற்கோ அல்லது பார்ப்பதற்கோ எந்த ஒரு நபருக்கும் உரிமை இல்லை. நீதவானுக்கு கூட உரிமை இல்லை. ஒருவேளை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து இந்த வழக்கு வேறொரு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டால் அப்போது கோட்டை நீதவான் நீதிமன்ற பெட்டகத்தில் உள்ள இந்த ரகசிய வாக்குமூலங்களை வழக்கை விசாரிக்கும் அடுத்த நீதிமன்ற நீதிபதியின் பெட்டகத்திற்கு மாற்ற முடியும். அது தவிர வேறு எந்த ஒரு தரப்பினருக்கும் இந்த ரகசிய வாக்குமூலங்களை கொடுப்பதற்கோ அல்லது எடுப்பதற்கோ முடியாது. ஆனால் நீதவான் இசுரு நெத்திகுமார் குறித்த ரகசிய வாக்குமூலங்கள் அனைத்தையும் சுரேசாலையின் சட்டத்திறனியான அசீத ஸ்ரீவர்த்தனவுக்கு வழங்கியுள்ளார். இவ்வாறொரு சூழ்நிலையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்குக்கு கூட தற்போது பாரதூரமான ஒரு பிரச்சனை எழுந்துள்ளது. ஏனென்றால் ரகசிய வாக்குமூலங்களை எதிர்த்தரப்பிடம் ஒப்படைப்பதன் மூலம் இப்போது இந்த வழக்கில் ரகசிய வாக்குமூலங்களை வழங்கியது சார். அந்த வாக்குமூலங்களில் என்ன உள்ளடக்கப்பட்டுள்ளது? அவை அனைத்தும் தற்போது கோட்டபய ராஜபக்சவின் கைக்கு சென்றுள்ளது. இந்த விவரங்கள் அம்பலமான பின்னர் இசுரு நெத்திகுமார் நீதிச்சபை ஆணைக்குழுவிற்கு மாற்றப்பட்டார். இவ்வாறு மாற்றிய உடனே ராஜ
ராஜபக்ச குழுவும் அதேபோன்று ஃப்ரீ லோயர்ஸ் என்று சொல்லப்படும் ஜனாதிபதி சட்டத்திரணி மைத்ரி குணவர்த்தன உள்ளிட்ட இலங்கை சட்டத்திறனியல் சங்கம் மற்றும் எதிர்க்கட்சியின் ஊடகங்களில் அதற்கு எதிராக பாரிய குரல் எழுப்பினர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் பின்னணியில் ஏதேனும் சதித்திட்டங்கள் அடங்கிய வேலை திட்டம் காணப்பட்டதா என்பது குறித்து தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்தின் சுகாதார நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வது தொடர்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது கருத்து தெரிவிக்கையில் பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பழைய போகம்பரை சிறைச்சாலை வளாகத்தினுள் நிறுவப்படும் புதிய சிறைச்சாலை மற்றும் காலி மகமோதர பழைய வைத்தியசாலையை புதிய சிறைச்சாலையாக மாற்றுவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானம் சில மாதங்களுக்கு மட்டுமேயானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சிறைச்சாலைகளின் நெரிசலுக்கு அரசாங்கத்தின் தீர்வுகள் கிடைத்த பின்னர் அந்த 2 சிறைச்சாலைகளும் நீக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் பின்னணியில் ஏதேனும் சதித்திட்ட வேலைத்திட்டம் இருந்ததா என்பது குறித்து தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த விசாரணைகளின் முன்னேற்றத்தின் அடிப்படையில் எம்மால் உறுதியாக கூற முடியும். சிறைச்சாலைகளில் உள்ள அதிக நெரிசல் நீண்ட காலமாக நிலவி வரும் ஒரு பிரச்சனையாகும். சிறைச்சாலைக்குள் பல பிரச்சனைகள் உருவாகின்றன. வழக்குகள் தேவையற்ற முறையில் தாமதமடைதல், அறிக்கைகள் கிடைக்காமை, போதைப் பொருள் கைதுகள் அதிகரிப்பு ஆகியன சிறைச்சாலை நெரிசல் அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்துள்ளன. காலி மகமோதர பழைய வைத்தியசாலை, கண்டி போகம்பரை சிறைச்சாலை ஆகிய இரண்டையும் நாங்கள் சிறைச்சாலைகளாக தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல எதிர்பார்ப்பவை அல்ல. நமக்கு வேறு திட்டங்கள் உள்ளன. ஆனால் இந்த நேரத்தில் உடனடி நடவடிக்கையாக சில மாதங்களுக்கு மட்டும் அந்த படியை எடுத்தோம். சில மாதங்களுக்கு மட்டுமே அந்த இடங்களில் சிறைச்சாலைகள் நடத்தப்படும். தேர்வுகள் கிடைக்கும் போது அந்த 2 சிறைச்சாலைகளும் நீக்கப்படும். இதேவேளை பழைய போகம்பரை சிறைச்சாலை வளாகத்தினுள் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவுவது தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தல் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவினால் கடந்த 8ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. காலி மகமோதர பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவுவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலும் கடந்த 7ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. போலீஸ் போக்குவரத்து பிரிவினால் அனுப்பப்பட்டது போன்ற தோரணையில் அபராத பணத்தை செலுத்துமாறு உங்களது கையடக்கு தொலைபேசிக்கு ஏதேனும் குறுஞ்செய்தி வந்தால் அது குறித்து உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர். போலீசாரால் ஒருபோதும் இவ்வாறான குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுவதில்லை என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். நீங்கள் செய்த சில போக்குவரத்து விதிமீறல்களுக்காக ஒரு வாரத்திற்குள் உடனடியாக வழங்கப்பட்டுள்ள இணையதள இணைப்பு ஊடாக சென்று உரிய அபராத பணத்தை செலுத்துமாறு போலீஸ் போக்குவரத்து பிரிவினால் அனுப்பப்பட்டது போன்று உங்களது மொபைல் தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் அல்லது வேறு ஏதேனும் வழிகளில் போலி குறுஞ்செய்திகள் வந்திருக்கலாம். ஆனால் போக்குவரத்து பிரிவினால் அத்தகைய குறுஞ்செய்திகள் எதுவும் அனுப்பப்படவில்லை. இவை முற்றிலும் போலியான செய்திகளாகும். இவ்வாறான இணையதள இணைப்புகளுக்குள் சென்று உங்களது தனிப்பட்ட விவரங்கள் அல்லது வங்கி விவரங்களை வழங்க வேண்டாம். அந்த இணைப்புகளை திறக்கவும் வேண்டாம். இவ்வாறான போலி குறுஞ்செய்திகள் கிடைத்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீசுக்கு தெரியப்படுத்துங்கள். போலீஸ் போக்குவரத்து பிரிவினால் இதுபோன்ற எந்த ஒரு குறுஞ்செய்தியும் அனுப்பப்படவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கடத்தி வரப்பட்ட பெருமளவிலான ஷம்பு பாக்கெட்டுகளை தலைமன்னாரில் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். தம்மன்னா கடற்படை கப்பல் நிறுவனத்திற்கு கிடைத்த தகவலின்படி தலைமன்னார் ஊர்மலை கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது இந்த ஷம்பு பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது சுமார் 5396 ஷம்பு பாக்கெட்டுகளை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளதுடன் அவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலை மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக ஆபத்தை ஏற்படுத்தும் என்று முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் மற்றும் சுரேசாலை உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இலங்கையின் GSP+ வர்த்தக சலுகைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தனிநபர்கள் தடுத்து வைக்கப்படும் சம்பவங்கள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து கவலைகளை எழுப்பி வருகிறது. இத்தகைய விவகாரங்களை மனித உரிமைகள் என்ற கண்ணோட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் அவதானிக்கின்றது. இந்த நிலையில் பிள்ளையாடு மற்றும் சாலை ஆகியோரின் தொடர்ச்சியான தடுப்பு காவலும் அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் மரணங்களும் GSP+ சலுகைக்கு இலங்கை தகுதியானதா என்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் மதிப்பீட்டை பாதிக்கக்கூடும். இந்த சலுகை இழப்பது ஐரோப்பிய சந்தைக்கான இலங்கையின் ஏற்றுமதிகள் மீது 5% முதல் 12.5% அல்லது அதற்கும் அதிகமான கூடுதல் வரிகளை விதிக்க வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை மாநகர சபைக்கு எல்லைக்குட்பட்ட நவகம்புர தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தேங்காய் நார் தொழிற்சாலை ஒன்றில் நேற்று மாலை திடீரென ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் தொழிற்சாலைக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. நவகம்புர தொழிற்பேட்டையில் இயங்கி வரும்
பிரபோத நிறுவனத்திற்கு சொந்தமான தேங்காய் நார் தொழிற்சாலையிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. தொழிற்சாலையின் கதவொன்றை வெல்டிங் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த போது அதிலிருந்து தெரித்து விழுந்த தீப்பொறி அங்கிருந்த தேங்காய் நார் மீது பட்டதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. தேங்காய் நார்கள் மற்றும் உமிகள் மிக வேகமாக தீப்பற்றக்கூடியவை என்பதால் தீப்பொறி விழுந்த சில நிமிடங்களிலேயே தீ தொழிற்சாலை முழுவதும் மிக வேகமாக பரவியுள்ளது. இதனால் அங்கிருந்த பெருமளவிலான தேங்காய் நார்களும் உமிகளும் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளன. விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் இலங்கை விமானப்படை முகாமின் தீயணைப்பு பிரிவினரும் அம்பாறை மாநகர சபையின் தீயணைப்பு படையினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இரு தரப்பினரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நேற்று மாலை வரை தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன. இத்தீ விபத்தினால் ஏற்பட்ட சொத்து சேதங்களின் விவரங்கள் இதுவரை முழுமையாக மதிப்பிடப்படவில்லை. இவ்விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அம்பாறை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாணந்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் இளம் பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் நதுனி ஷகஸ்டி என்ற இளம்பெண்ணே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண் அந்த வீட்டில் திருமணம் செய்து கொள்ளாமல் 27 வயதுடைய இளைஞர் ஒருவருடன் வாழ்ந்து வந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. பாணந்துறையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சமையல் உதவியாளராக பணியாற்றிய இளைஞன் சம்பவத்தின் பின்னர் தலைமறைவாகி இருந்தார். இந்நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்த இரவு தான் பணிபுரிந்த இடத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்ததாக சந்தேக நபர் போலீசாரிடம் கூறியுள்ளார். இரவு 11:15 மணியளவில் பணம் தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது தங்கை மற்றும் தாயாரையும் மிக மோசமான முறையில் திட்டியதாலும் ஏற்பட்ட கடும் கோபத்தில் கத்தியால் அவர் நதுனியின் நெஞ்சில் குத்தியதும் கழுத்தை அறுத்தும் கொலை செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொலையின் பின்னர் தானும் உயிரை மாய்த்து முயன்று தோல்வியடைந்ததால் வீட்டில் இருந்த திரவத்தை அறிந்தியுள்ளார். பின்னர் ஆடைகளை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். மொரட்டுவர் ரயில் நிலையத்திற்கு சென்ற சந்தேக நபர் கொழும்பிலிருந்து களுத்துறை நோக்கி சென்ற ரயிலின் முன்னால் பாய்ந்து உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். இதில் அவர் வலது கால் மற்றும் விலா எலும்புகள் உடைந்து பலத்த காயமடைந்தார். பொதுமக்களால் பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். 2 நாட்களுக்கு பின்னர் தேசிய வைத்தியசாலையில் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்தனர். மாளிகந்த நீதவான் வைத்தியசாலைக்கு சென்று சந்தேக நபரை பார்வையிட்டார். அவர் தற்போது கடுமையான காயங்களுடன் உயிருக்கு போராடி வருகின்றார். இதேவேளை நதுனியும் அவரது தாயாரும் நீண்ட காலமாக இளைஞர்களை காதலிப்பதாக நடித்து பணம் பறிக்கும் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து அறிந்த வவுனியாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் இந்த தாயும் மகளும் சேர்ந்து தம்மிடம் 15 லட்சம் ரூபாவை மோசடி செய்ததாக பாணந்துறை வடக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் தெரிவித்துள்ளனர். நதுனி இதற்கு முன்னர் விமானி ஒருவனுடனும் நிச்சயார்த்தம் செய்திருந்தமை தெரிய வந்துள்ளது. சந்தேக நபருடன் வசிக்கும் போது நதினி மற்றொரு சமையல் கலைஞருடன் நெருக்கமாக இருந்துள்ளார். அவரிடமிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாவை தாய் மற்றும் மகள் சேர்ந்து மோசடி செய்துள்ளனர். நதுனியின் தாயார் மகளின் பாதுகாப்பில் அக்கறை கொண்டு ஒரு பாசமான தாயாக நடித்து இளைஞர்களை ஏமாற்றி வந்துள்ளார். தாயின் தவறான வழிகாட்டலால் உயிரிழந்த நதுனியின் சடலத்தை அவரது தாயாரை பொறுப்பேற்றுக் கொண்டார். சந்தேக நபரான இளைஞர் தற்போது இருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். போலீஸ் அதிகாரிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் என தங்களை காட்டிக்கொண்டு 3 வருடங்களுக்கு மேலாக நாட்டின் 15 போலீஸ் பிரிவுகளில் உள்ள மக்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்கம், பணம் மற்றும் சொத்துக்களை மோசடி செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கம்பளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மூவரும் உடுநுவர தவலகள பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். 40, 44 மற்றும் 45 வயதுடையவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தனியாக செல்லும் நபர்கள் மற்றும் வாகனங்களை நிறுத்தி வைத்து இவ்வாறு போலீஸ் அதிகாரிகள் அல்லது சிஐடி அதிகாரிகள் என தங்களை காட்டிக்கொண்டு அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி சோதனையிடுவது போல் நடித்து அந்த மக்களிடமும் அவர்களின் வீடுகளிலும் இருந்த தங்க நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இவ்வாறாக 2023ஆம் ஆண்டு முதல் இவர்கள் பேராதனை, கண்டி, கொழும்பு, கொம்பனித்தரு, கிராண்ட் பாஸ், மாவனெல்லை, நாரமல, பிளிமத்தலாவ, தவலுகள, கம்பளை, கலகா, கேகாலை, கடுகண்ணாவை உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த கொள்ளை சம்பவங்களை நடாத்தியுள்ளனர். ஒரு சந்தர்ப்பத்தில் கேகாலை பகுதியில் இவர்களால் பிடிக்கப்பட்ட நபர்களுக்கு கேட்கும் வகையில் சார் இவர்களை போலீஸ் நிலையத்திற்கு கூட்டி வரச் சொன்னார் என்று பேசி அவர்களை கேகாலை போலீஸ் நிலையத்திற்கு அருகிலே அழைத்து வந்து அவர்களிடமிருந்து பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பியோடியுள்ளனர். மேலும் வீடுகளை சோதனையிடுவது போல நடித்து அந்த வீட்டில் உள்ளவர்களை ஒரே இடத்தில் இருக்கச் செய்து வீடுகளில் இருந்த பணம் மற்றும் சொத்துக்களையும் இவ்வாறே கொள்ளையடித்துள்ளனர். கம்பளை பகுதியில் இடம்பெற்ற இவ்வாறானதொரு கொள்ளை சம்பவத்தின் பின்னர் கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் பேராதனை நகரில் வைத்து ஒருவர்
கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏனைய இருவரும் பிலிமத்தலாப நகரில் இருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹெரோயின் மற்றும் போதை மாத்திரைகளுக்கு பலத்த அடிமையாக இருந்த இம்மூவரும் கொள்ளையடித்த பணம் முழுவதையும் அதற்காகவே செலவிட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகள் உருக்கப்பட்டு பல்வேறு நகரங்களில் விற்கப்பட்டுள்ளதுடன் கண்டி நகரில் உள்ள ஒரு இடத்தில் அவ்வாறு விற்கப்பட்ட ஒரு தொகுதி தங்க நகைகளும் மீட்கப்பட்டுள்ளன. இவர்களிடமிருந்து முச்சக்கர வண்டி ஒன்று, கத்தி, போதை மாத்திரைகள் மற்றும் உருக்கப்பட்ட தங்க நகைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 6 கிலோகிராம் 180 கிராம் குஷ் போதைப் பொருளை கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கட்டுநாயக்க விமான நிலைய முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 60 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குறித்த போதைப் பொருளுடன் 63 வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான பெண்ணிடம் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது.